ஹலோ ட்ரேடர்ஸ் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். ஜென்ரலாக இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னம்னா எல்லாருமே ஒரு யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இதை சில பேர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் இல்லை இது ஒர்க் ஆகும் அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி எப்படி இப்போ ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு வேலை செஞ்சுருக்கும், ஒரு சிலருக்கு வேலை செய்யாது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மார்க்கெட் கண்டிஷனுக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். அதுவே ஓப்பனிங் ரேஞ்ச் நீங்கள் மேனுவலாக இது நாள் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இதுக்கு அடுத்து அந்த தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பனிங் ரேஞ்ச் ஈஸியாக மார்க் பண்ணி தரும் உங்களோட டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரியே. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே அந்த பெல் ஐக்கானே ஆலில் போட்டுருங்க. தன் ஆப் டவுன்லோட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் உங்களுக்கு வெப்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் விண்டோஸ் மேக் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேஅவுட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட் லேஅவுட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணிக்கங்க. உங்களோட ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். இப்போது இதில் பில்ட் கஸ்டம் செட்டப்னு இருக்கா. ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் நமக்கு தேவை என்ன, சார்ட்ஸ் தான் தேவை. ஸோ சார்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு 5 minutes நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு 9:15 to 9:30. ஸோ இதோட ஓப்பனிங் ரேஞ்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் சைடுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்ல இதை ஒவ்வொன்றா மேனுவலாக பார்க்கணும். ஓகே, இது 9:30 கேண்டிலா, இங்கேருந்து ஒரு லைன் போடணும். ஓகே, அப்போ இது 9:15 இங்கேருந்து ஒரு லைன் போடணும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு அப்படிங்கிற நீங்கள் சொல்வீங்க. பட் எனிவே நம்ம அதையும் நான் உங்களுக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ரிமூவ் ட்ராயிங்ஸ். இப்போது இதில் என்ன அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை ஜஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் என்ன டைப் பண்ணுங்கள், ஓஆர்பி அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அதாவது ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு இருக்கும். இப்போ இது புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபேவரட் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இதில் என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ செட்டிங்ஸில் ஓஆர் ஹைன்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபுல்லாக இதை மாற்றிடுங்க. ஓகே, அதே மாதிரி ஓஆர் லோ, அதாவது ஓப்பனிங் ரேஞ்ச் லோ, இதையுமே ஃபுல்லாக மாற்றிடுங்க. இப்போ உங்களுக்கு கிளியரான விஷுவல்ஸ் என்ன இருக்குன்னா கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து ஓப்பனிங் ரேஞ்ச் செஷன். இப்போ சில பேர் 5 minutes பேஸ் பண்ணி ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் எடுப்பாங்க. சில பேர் 10 minutes, சில பேர் 15 minutes, சில பேர் ½ an hour கூட வச்சு வெயிட் பண்ணி எடுப்பீங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னவோ 9:15 to 9:30 கேண்டில் தான். ஓகே, ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக தேவைப்படுதுன்னு நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டில் சேவ் as டிஃபால்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் லேஅவுட்டை சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அந்த லைன்ஸ் மார்க் பண்ணும். இப்போது இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இது பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள் எப்பயுமே. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சா, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் அது எப்படினாலும் இருந்துட்டு போடும், பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் இது மேலே பிரேக் அவுட் ஆன உடனே எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஓகே நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்லைனா ஃபியூச்சர்ஸில் பை சம்திங் லைக் தட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைனா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா புட் ஆப்ஷனும் செல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாட்டமை கொண்டு வைப்பாங்க. அவ்வளோலாம் வேண்டாம் எப்பயுமே. ஒன்ஸ் நீங்கள் இந்த பிரேக் அவுட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். இது மார்க்கெட் எங்கேனாலும் போட்டும். ஒன்று இதில் இது ரீடெஸ்ட் பண்ணணும். ஓகே, இல்லை எனக்கு இந்த மாதிரி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எகெயின் நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அந்த க்ளோஸ் ஆனதுக்கு அடுத்து திருப்பி அந்த இடத்துல தான் என்ட்ரியை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது இது இன்றைக்கான டேட்டா. இப்போ இந்த ஒரு கேண்டில் ரொம்ப குட்டியான கேண்டில், இங்கே என்ன ஆயிருக்கு, நம்ம க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை எனக்கு இந்த கேண்டில் மேலே அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 more கேண்டில் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த கேண்டில் முடியும் போது நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ட்ரி போடுறீங்க. ஓகே, தென் இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ நமக்கு மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 48லேருந்து 49 பாயிண்ட் அந்த மாதிரி மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் நான் எப்படி கீப் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று இண்டெக்ஸ் பேஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். பட் ஜென்ரலாக நம்ம எப்படி வைப்போம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்விங் லோ எடுங்க. இப்போ இதுதான் ப்ராப்பரான ஸ்விங் லோ, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இது 47 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. இன்கேஸ் நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும், அவ்வளோலாம் வைக்க மாட்டோம். இப்போது இது என்ன, இந்த ஸ்விங் லோ இல்லை என்னால் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா பிரேக் அவுட் கேண்டில் லோ இருக்கா,
அதுக்கு முன்னத்த கேண்டில் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். பட் இது வந்து அந்த அளவுக்கு கரெக்டானதாக இருக்காது. நம்ம எப்பவுமே வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் தான் போட்டு பழகணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, எகைன் கீழே வந்திருக்கு, எகெயின் ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் மேலே போகும், நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இல்லை எனக்கு இதுலேயுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது வந்து இருக்க தான் செய்யும். எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஒர்க் ஆகாது. ஸோ 1 or 2 டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கலாம். ஓகே, இப்போ இங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நமக்கு சேம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நமக்கு என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ்னா அடுத்த கேண்டில் ஓப்பனிங்கில் வந்து நம்ம என்ட்ரி போடுறோம். தென் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கேண்டிலுக்கு முன்னத்த கேண்டில் வந்து லோ வந்து பார்த்து கரெக்டாக வைங்க. ஒன்ஸ் அகைன் நமக்கு இது வந்து மார்க்கெட் என்ன இருக்குது, மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டேக்கான டேட்டா. இப்போ இதே இது கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு பேரிஷ்கான ஒரு ட்ரேட் செட்டப். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணிருச்சு, நமக்கு 9:15 to 9:30 இருக்கிற ஓப்பனிங் ரேஞ்சை பேஸ் பண்ணி மார்க் பண்ணிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கா? இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் புல்லிஷ் ஆனோன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னம்னா டக்குன்னு எக்ஸிட் பண்ணிடுவோம். அது வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னென்னா ஓகே, மார்க்கெட் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் இதை வந்து நம்ம வந்து பீட் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சா, அப்போது நம்ம ஒரு சைடில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து டவுன் சைடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்து. அப்போது ஒன்ஸ் அகைன் எப்போ கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுன்னு பாருங்கள். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், நமக்கு என்ன ஆயிருக்கு, எகெயின் இது வந்து நமக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதுதான் வந்து என்னது, நம்மளோட என்ட்ரி கேண்டில். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிலோட ஓப்பனிங்கில் என்ட்ரி போடுறோம். அப்போது உங்களோட டார்கெட் எந்த மாதிரின்னு பாருங்கள். இப்போ சில பேர் வந்து நான் இந்த கேப் வந்து ஃபில் ஆகிற வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கன்னா நீங்கள் இந்த கேண்டில் ஹைக்கு வைக்காமல் கொஞ்சம் ப்ரியராக இருக்கிற கேண்டிலோட அந்த விக்கு இல்லை வந்து அந்த மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து வைக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு டவுன் சைடுக்கு பார்த்துருக்கோம். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னத்த டே. இப்போ இந்த டேயில் எடுக்கிறோம். நமக்கு என்னென்னு பாருங்கள், இது வந்து 9:15, 20, 25. ஓகே, ஸோ இது முடியுது. அப்போது 9:30 அப்படிங்கிறது இங்கே இந்த ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக மார்க்கெட் இங்கே வந்து போய் க்ளோஸ் ஆயிடுச்சு கரெக்டாக, தெரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் ஒன்ஸ் அகைன் என்ன ஆயிடுச்சு, உள்ள கீழே வந்துட்டு திருப்பி என்ன ஆயிருக்கு, அந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுது. அப்போது இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி போடுறவங்க மோஸ்ட்லி அவங்க ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்கன்னா அந்த கேண்டில் லோ தான். இப்போ புரியுதா உங்களுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற என்ன லாஜிக்னு? ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டே வருவாங்க, ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருமே அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அப்போ என்னன்னா அவங்க ஒரு 2 கேண்டில் மட்டும் இறக்கிட்டு திருப்பி உள்ளே கொண்டு போவாங்க. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து என்ன இருக்குது, திருப்பி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேண்டிலோட ஓப்பனிங்கில் என்ட்ரி போடுறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ போயிருக்கு, ஒரு 93 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. 93 பாயிண்ட்ஸ் நான் பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட ரிஸ்க் டு ரிவார்டு எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு எனக்கு ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு லெட்ஸே வந்து ஒரு 3,000 வந்து லாஸு, ஒரு 5 to 6,000 என்னோட ப்ராஃபிட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் கேண்டில். ஓகே, ஸோ அதுக்கு முன்னத்த கேண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே ஜோனில் தான் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் இதுக்கு கீழே வந்து வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அப்போது ஒரு 50 to 55 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு எஸ்எல்லாக வருது. ஒரு 90 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதில் டார்கெட்டாக வருது. ஸோ இப்போது இதோட வெயிட்டேஜ் இன்னுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா இன்னுமே இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சைட்வேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரேட்ஸ். ஆனால் இப்போ இந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு, தெரியுதுங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இந்த அப் ட்ரெண்ட் மாறினதுக்கு அடுத்து நமக்கு ஓப்பனிங் ரேஞ்ச் அந்த அப்பர் லெவலுக்கு மேலேயுமே க்ளோஸ் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒன்ஸ் அகைன் மேலே நம்ம க்ளோஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபைடான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, மேபி ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் த டவுன் சைட். இந்த இடத்துலையுமே பாருங்களேன், உங்களுக்கு மார்க்கெட் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரே கேண்டலில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 66 பாயிண்ட்ஸ் வந்து டவுனு. அப்போது நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. ஆனால் ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் உள்ளே போயிட்டு திருப்பி கீழே வருதா, எகெயின் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ அப்போ இது வந்து நம்மளோட என்ட்ரியாக வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட என்ட்ரிஸாக வந்து வச்சுக்க வேண்டியதுதான். அண்ட் நீங்கள் டார்கெட் வந்து உங்களோட ரிஸ்க் டு ரிவார்டு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மேட்ச் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து
நீங்கள் ப்ராப்பரான லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ அட்லீஸ்ட் மினிமம் நம்ம இந்த லெவலாவது வைக்கணும். இப்போ ஒருவேளை நம்ம இந்த ஒரு பிரேக் அவுட் கேண்டில் ஹைக்கு வச்சோம்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்டம் கொடுக்க போகுது அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே அவங்க ஃபில் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த மூமெண்ட்டுக்கே அது போகும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட எஸ்எல்லும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அதிகமாக லாஸும் போயிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸோடு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரேட் செட்டப் பார்த்து ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து நம்ம 5 மினிட்ஸில் பார்த்துருக்கோம். ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு இண்டிகேட்டர் பேஸ்டு உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்கறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களோட வேலையை வந்து இன்னுமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றிருக்கும். அதே மாதிரி ஓஆர்பி வேலை செய்யாது அப்படிங்கும் போதுமே எப்படி அதை வந்து நமக்காக வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.